ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியமான ஒரு ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் குயிக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இவ்வளோ நாளாக மியூசிக்கை ஹியர் மட்டும் தான் பண்ணியிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெட்ஃபோனை பாஸ்ட் 1 வீக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் எப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் சோனி கிளாம்ப் அப்படின்றதும் உள்ளார இருக்கிற அந்த ஹெட்ஃபோனோட கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளார ஒரு குட்டி பாக்ஸ் இருந்தது. அதுவும் அதில் சோனி கிளாம் அப்படின்ற பிராண்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணால் ஒரு குருவி கூண்டு மாதிரி இருந்தது. உள்ளார தேங்காய் நார்லாம் நிறையா இருந்தது. அண்டு இந்த ஹெட்ஃபோனோட அதை யார் மேக் பண்ணாங்க, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. அண்டு இந்த ஹெட்ஃபோனை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம குருவி கூண்டை பிரிக்கிற நேரம் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரப்பர் ஃபினிஷில் சோனி கிளாம்ப் அப்படின்றதும் அந்த 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 பேக்கை நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்கங்க. ஸோ பேக்கிங்லாம் சொல்லவே தேவையில்ல. நீங்கள் ஏதாவது ட்ரெக்கிங் போகிறீங்க அப்படின்னா இந்த கிளிப்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா ஒரு மினி சூட் கேஸ் மாதிரி இருக்குங்க. அந்த ஹேண்ட் கிரிப்லாம் நல்லாவே இருந்தது. ஸோ ஓப்பன் பண்ணால் நம்மளோட ஹெட்ஃபோன். ஸோ ஹெட்ஃபோன் ஆரஞ்சு அண்ட் கிரே கலரில் இருந்தது. எடுக்கும் போதே நல்லா ப்ரீமியம் ஃபினிஷில் இருந்தது. ஸோ கையில் ஃபீல் பண்ணும்போது நல்ல பில்டு குவாலிட்டி நல்லாவே இருந்ததுன்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லே. ஸோ இது உள்ளார ஒரு பேப்பர் ஒர்க் இருந்தது அண்ட் யூசர் மேனுவலுமே கொடுத்துருந்தாங்க. இந்த ஹெட்ஃபோனை சார்ஜ் பண்ணதுக்கு உள்ளாரே பிரைடட் சார்ஜிங் டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல குவாலிட்டியான கேபிள். ஸோ ஓவரால் நல்லா இருந்தது. ஸோ கைஸ், அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு நான் காட்டியிருந்தேன். ஸோ கைஸ், இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ப்ரீமியமான ஹெட்ஃபோன் வந்து இந்த சோனி கிளாம்ப் சொல்கிறாங்க. பொதுவாக மியூசிக் நம்ம ஹெட்ஃபோன் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வந்தாலே சோனி தான். சோனிலாம் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரியோடது. லைக் எப்படி சொல்கிறதுனா, சோனி வந்து ஒரு ஜப்பானோடது, போஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா வருது, அண்ட் செகனைசர் பிராண்ட்லாம் ஜெர்மனியோடது. ஸோ இவங்களாம் தான் வந்து மோஸ்ட்லாக டாமினேட் பண்ணுவாங்க. ப்ரீமியமான ஹெட்ஃபோன் பிராண்டில் இவங்க தான் டாப்பில் இருப்பாங்க. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுலேருந்து ஸோ இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா சோனி லேம்ப் அப்படின்ற ஒரு ஹெட்ஃபோன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு புதிய இன்னோவேஷன்னே சொல்லலாம் இதை. ஸோ இந்த ஹெட்ஃபோனோட அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சப்வூஃபர் ஹெட்ஃபோன். ஆமாங்க, இந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட வருது. ஸோ வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க தான் ரெடி பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது மூலயமா பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூசிக்கை ஹியர் பண்ணுறது மட்டும் இல்லாத மியூசிக்கை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பேஸோட எஃபெக்ட் வேற லெவலாக இருக்குது. நீங்கள் சாங் கேட்கும் போது வேற லெவலாக இருக்குது. லைக் நம்ம ஒரு தியேட்டர் எஃபெக்ட் அப்படியே இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸோட எஃபெக்ட்ஸ்லாம் வேற லெவலாக இருக்குது. பேட்டன்ட் இம்பல்ஸ் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் வந்து ஒரு சப்வூஃபராக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. மியூசிக் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏர் வழியாகவும் நம்மளோட பாடி வழியாகவும் கண்டக்ட் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த பேஸ் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், சவுண்டோட அந்த ஃபீல் ஆகட்டும் நல்லாவே இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஹெட்ஃபோனுக்கும் மற்ற ஹெட்ஃபோனுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மல் ஹெட்ஃபோனில் சிங்கிள் டிரைவர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோனில் ஹைப்ரிட் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு பெயினும் இருக்காது. லாங் டைம் வந்து நீங்கள் இந்த ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் நீங்கள் சாங்ஸ் கேட்கும் போது நல்லாவே அந்த பேஸ் எஃபெக்ட்ஸ் நல்லாவே இருக்கும். நீங்கள் மியூசிக்கை ரியலாகவே ஃபீல் பண்ணலாம். ஃபோனில் மொத்தம் 4 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மியூசிக் கேட்கும் போது ஒவ்வொரு மோடும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கேட்கும் போது நல்லாவே இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் எல்லாமே கிளியராகவே தெரியும். ஸோ மொத்தம் 4 மோட்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஹெட்ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த நாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாபையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் மியூசிக்கோட அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ ஹியரு, ஃபீலு, இம்மர்ஸு, பீஸ்ட்டு. ஸோ மொத்தம் 4 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். நான் யூஸ் பண்ண அந்த பீஸ்ட் மூடில் பார்த்தீங்கன்னா சும்மா பிச்சிக்கிச்சினே சொல்லலாம். வேறு லெவலாக இருந்தது சவுண்ட் எஃபெக்ட்ஸு. பேஸ் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. ப்ரோ, இந்த ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஓகே. இந்த ஹெட்ஃபோனோட பேட்டரி பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் நிற்கும் அப்படின்னு. ஸோ 5 நிமிஷம் மட்டும் இந்த ஹெட்ஃபோன் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர் பேக்கப் வந்து கிடைக்கும். சப்போஸ் ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா 6 ஹவர்ஸ் பேக்கப் வந்து இந்த ஹெட்ஃபோன் மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அப் டு 42 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ப்ளேபேக் வந்து பண்ணிக்கலாம். 42 ஹவர்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூவாக சாங்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஸோ டிபெண்ட் அப் அந்த சாங்கு அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேக்கப் டைம் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா. அந்த சார்ஜிங் டைம் ஆகட்டும். ஸோ 2 ஹவர்ஸில் இந்த ஹெட்ஃபோன் வந்து சார்ஜ் வந்து ஃபுல் ஆகுது. முக்கியமான விஷயம், இந்த சோனி கிளாம்பை பார்த்தீங்கன்னா ஷார்க் டேங்க் அண்ட் ஃபோர்ப்ஸை பார்த்தீங்கன்னா இவங்களை ரெகக்னைசனும் பண்ணியிருக்காங்க. கைஸ், இந்த ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஓவரால் இதில் என்னென்னா சப்வூஃபரோட ஒரு ஹெட்ஃபோன் வந்து புதுசாக வந்திருக்கு. ரெண்டாவது, இந்தியாவில் ஒரு ப்ரீமியமான ஒரு ஹெட்ஃபோன் பிராண்ட் வந்து சோனி கிளாம்ப் அப்படின்றது வந்து இருக்குது. மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கை கேட்க மட்டும் ஹியர் மட்டும் பண்ண தேவையில்ல, ஃபீலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இந்த 3 விஷயந்தான் இந்த ஹெட்ஃபோனோட ஒரு இம்பார்ட்டண்டான இதுன்னே சொல்லலாம்.
ர 4வது இதுல வந்து பிரைஸ் வந்து எப்படி செட் பண்ணிக்கிறோம்னா, ரூ. 16,999 Amazon, Flipkartல சேல் ஆகுது. மியூசிக் லவர் நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். பட் ரேட்ட எப்படி இவ்ளோ இதா வச்சாங்கன்னு தெரியல. எனிவே மியூசிக் லவர் யாராவது இருந்தா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஹெட்ஃபோனோட வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னு வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ பை நெக்ஸ்ட் வீடியோ. சியர்ஸ் கைஸ்.